ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தால் மஞ்சூரியன் செய்யலாம். உளுத்தம்பருப்பு வச்சு 1 கப் உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட ஜீரகம், மிளகு அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் ஒரு ஓட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக பால்ஸாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கையில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே அழகாக விழுந்துடும். இந்த மாதிரி நல்லா ரொம்ப கருகாமல் எடுத்துக்கோங்க. பார்க்க தான் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் குட்டியாக வேணாலும் குட்டியாக போட்டுக்கோங்க. கிளி கிளி லைட்டாக கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பச்சை மிளகாய், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இல்லைன்னா வெங்காய தாள் இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி போடுங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அதோட காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுடலாம். ஆயில் சுட்டதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த எண்ணெயில் போட்டு ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும் வாசனை. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. கேப்சிகம், ஆனியன்லாம் ராவாவே சாப்பிட்லாம், அதனால லைட்டாக வதக்கினா போதும். அதெல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோயா சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கனால நல்லா நெடியாகும். ஸோ ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் வேகட்டும். லேஸாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சாஸ் ஊற்ற ஊற்ற நல்லா வேகும். போதும்.
இந்த மாதிரி வர வரைக்கும் மட்டும் ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரைச்சிக்கிட்டா போதும். மிக்ஸ் பண்ணிட்டு நான் பொரிச்சு வச்சிருக்கிற பால்ஸ் இதோட சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அதோட கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த தால் மஞ்சூரியன். ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கூட கீரை பொரியலும் தக்காளி சாதம் வந்து குக்கரில் செய்கிறதும் போட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன், தேவைப்பட்டா பாருங்க. கீரைக்கு கொஞ்சம் அரைக்கீரை தான் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் அரைச்சி தான் போடுவேன் பொரியலுக்கெலாம். கீரை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு பல் பூண்டு போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் தேங்காவை. கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதோட காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்சாலாம் ஆக வேண்டாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மூட வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கிற மூடியாக பார்த்து மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வெந்துருச்சு. உப்பு, அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூவாக கூட போடலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கிறேன். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறனால பொரியல் வந்து இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க, மசாலாவோட வெந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கீரை பொரியல். நல்ல காரக்குழம்பு, சாம்பார் சாதம், ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தக்காளி சாதத்துக்கு நான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன், ஒரு கப் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க போகிறோம். ஒரு 3 தக்காளி போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் வாசனைக்கு. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ரொம்ப பேஸ்டா இல்லாம குறவரப்பா அரைச்சிக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான், பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ கிடையாது. சாப்பாட்டு பொன்னி அரிசி தான். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். சூப்பரா வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய், தேங்க்யூ.